ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்துல பள்ளியில பணக்கார வீட்டு பசங்களும் அதே வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஏழை வீட்டு மாணவங்களும் அதே வகுப்புல தான் படிக்கிறாங்க. எப்ப பாரு இவங்க 2 பேத்துக்கும் சண்டை இருந்துட்டே இருக்கும். பணக்கார வீட்டு பையன் சொல்லுவான், "எங்க வீட்ல குதிரை இருக்குன்ட்டு." ஏழை வீட்டு பையன் சொல்றான், "எங்க வீட்ல கோழி இருக்குன்ட்டு." இவன் சொல்றான், "எங்க வீட்ல கார் இருக்கு." இவன் சொல்றான், "எங்க வீட்ல சைக்கிள் இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் தீபாவளி வருதுங்க. அப்போ இந்த ஏழை வீட்ல காலை உணவு சாப்பிட்டு அந்த இலைய தூக்கி குப்பையில போடுறாங்க. குப்பை தொட்டிலேருந்து எலும்பும் தோலுமா ஒரு சிறுவன் அந்த எச்சிலை எடுத்து சாப்பிடுறான். இந்த ஏழை வீட்டு அம்மா அத பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வராங்க. "யாருப்பா நீ?" அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் சொல்றான், "எனக்கு அப்பா, அம்மா கிடையாது. எங்க போறதுன்னு தெரியல. பசிக்கு அதனால இத சாப்பிட்டேன்." அப்படின்னு சொன்னானாம். அப்போ அவன அந்த குட்டி பையன உள்ள அழைச்சிட்டு போயி, அவங்க மத்த குழந்தைகளோட அவனையும் குளிக்க வச்சு, வீட்ல இருந்த ஒரு புதிய துண்டு இருந்துச்சாம். அத அந்த பையனுக்கு கட்டிவிட்டு, "நீ என் பிள்ளை மாரி தான். எங்க வீட்லயே இருன்னு" அந்த ஏழை அம்மா சொன்னாங்களாம். எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்களாம். மறுநாள் இந்த பள்ளிக்கூடத்துல இதே போட்டி நடக்குது. பணக்கார வீட்டு பையன் சொல்றான், "நேத்திக்கு எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்தாரு. அவர் ஜமீன்தார் ராஜாவே எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார வீட்டு பையன் சொன்னானாம். ஏழை சொன்னானா, "எங்க வீட்டுக்கும் ராஜா வந்தாரு. ராஜா சந்தோஷமா இருந்தாரு." அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த ஏழை வீட்டு பையன். கல்லும் மண்ணும் ஒரு கட்டிடத்த தான் உருவாக்குது. ஆனா, அன்பு இருந்தா மட்டும் தான் அந்த கட்டிடம் அரண்மனையா, கோவிலாக மாறும்.